பாவாடை நாடாவை அவிழ்த்து பாருங்கள், திராவிட நாடு தெரியும் சொன்னவர் கருணாநிதி சட்டமன்றத்தில். சார், நீங்க சட்டமன்ற உரை கோப்பு நாடாவை பிரிப்பதற்கும் பாவாடை நாடாவை பிரிப்பதற்கும் வித்தியாசம் கிடையாது. நீங்க அநாகரிகமான அரசியல். அம்மையார் ஜெயலலிதாவை பெண்மணி என்று கூட பாராமல் சட்டமன்றத்தில் உள்ள சேலையை உருவி அவங்களுடைய தலையை பிடிச்சி இழுத்து அவமரியாதை செய்தாங்களா? நீங்க திரிஷா குறித்து பேசினா அவங்க நிவேதா பெத்ராஜ் குறித்து பேசத்தான் செய்வாங்க, அவங்க நயன்தாரா குறித்து பேசத்தான் செய்வாங்க. அப்ப நீங்க தான் நாவடக்கத்தோடு அரசியல் நாகரிகத்தோடு ஒரு ஆட்சியின் மீதான குறைகளை மட்டும்தான் சுட்டிக்காட்டி பேசணும். என்ன கேட்கறேன்னா, ஒரு மேடையில் பேசுறீங்க, எங்க தண்ணி வருதோ இல்லையா அங்க தண்ணி வருது. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வார்த்தை நேரடியான அர்த்தம் என்னவா இருக்கு? இதுக்கு நீங்க மறைமுகமா சொல்ல நேராவே இது அதுதான். நீங்க அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறிப்பிட்டு பேசுறீங்க, அல்லது தனிப்பட்டு திட்டமிட்டு அவர் வந்து ஒரு இமேஜ் இருக்கு, அதை இப்ப கெடுக்கணும். யாருக்கு இமேஜ் இருக்கு? உதயநிதிக்கு என்ன சார் இமேஜ் இருக்கு? உதயநிதி ஏற்கனவே வந்து நிவேதா பெத்ராஜிக்காக தமிழ்நாட்டில் கார் ரேஸ் நடத்தினார் விமர்சனம் வந்து. துபாயில் நிவேதா பெத்ராஜிக்கு பல கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்தாரு விமர்சனம் இருக்கு. நயன்தாராக பால்டாயில் குடிச்சாரு விமர்சனம். இவருக்கு மேல என்ன இமேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லாத இமேஜ் நீங்க தான் உருவாக்க